நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மேட்டிக்கல் ஆப்ரேஷன் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இலக்கங்கள் தான், ஒன்றுமே இல்லை, அது சிம்பிள். சில சமயம் நம்பர்னு சொல்லுவாங்க. இலக்கம்னு என்னது? இப்போ 2 நம்பர் இருக்குது, அப்போ 2 இலக்கங்கள். இப்போ 10 எத்தனை இலக்கம்? 2 இலக்கம். 100 எத்தனை இலக்கம்? ஆனால் புஷ்டாப் வச்சுருக்கணும். புஷ்டாப் 10க்கு அடுத்து புஷ்டாப் வச்சுருந்தா தான் 2 இலக்கம், இல்லைன்னா இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அரித்மேட்டிக்கல் கணிதம்னு அர்த்தம், ரைட்டா? அரித்மேட்டிக்கல்னால கணிதம் தான், ரைட்டா? ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே கணிதத்தில் தான் வரும். அப்போ அரித்மேட்டிக்கல் ஆப்ரேஷன், அரித்மேட்டிக்னா கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது, இதுதான் அரித்மேட்டிக், ரைட்டா? அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அரித்மேட்டிக் ஆப்ரேஷனா கணித செயல்கள் எப்படி எதோட சேர்ந்து? வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அதோட முக்கிய எண்களுடன் அப்படின்றான். முக்கிய எண்களுடன் சொல்லலாம். இதை குறிப்பிடத்தக்க இலக்கங்கள். ஆக்சுவல் உண்மையான மீனிங் என்ன? குறிப்பிடத்தக்க. சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிடத்தக்க இலக்கங்கள். எண்கள்னு சில சமயத்தில் சொல்லுவாங்க, நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இலக்கம் தான் அது. எத்தனை இலக்கத்தில் இருக்கிறது ஒரு நம்பர்? 3400 அப்படிங்கிறா. எத்தனை இலக்கத்தில் இருக்குது? 3400 புள்ளின்னு வச்சா 4 இலக்கங்கள், புள்ளி இல்லைன்னா 2 இலக்கங்கள், ரைட்டா? 3 4 தான் இலக்கங்கள் ஆகும், ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன். அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷனை பார்க்கலாம். இன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் த ஃபைனல் ரிசல்ட். அடிஷன்லேயே சப்ட்ராக்ஷனில் ஒரு ரிசல்ட் வருங்களா? இப்போ 3 2 கூட்டினா 5 வருது இல்லையா? அதான ஃபைனல் ரிசல்ட்டு. அப்போ இன் அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷன் 5லேருந்து 2 கழிச்சு என்ன வரும்? 3 வரும். அப்போ 3 தானே ரிசல்ட்டு, ஃபைனல் ரிசல்ட்டு. இன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அதாவது கூட்டல்லையோ அல்லது கழித்தல்லையோ த ஃபைனல் ரிசல்ட், அப்போ முடிவான விடையானது, அதுக்கு கிடைக்கக்கூடிய முடிவான விடை ஷுட் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஷுட் ரீடைன் as many decimal places. as many decimal placesனால் டெசிமல் அப்படின்னால புஷ்டாப்புக்கு அடுத்து பூஜ்ஜியம், அதாவது புஷ்டாப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷுட் ரிமைன் ரீடைன்னா வைத்திருக்க வேண்டும். ஒரு கூட்டலோ ஒரு கழித்தல்லையோ வரக்கூடிய முடிவு ரிசல்ட் ஆனது என்னத்தை வச்சிருக்கணும்? ரீடைனை வைத்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? as many decimals. as many decimals புஷ்டாப்புக்கு அடுத்து உள்ள இடங்கள். பூஜ்ஜியம் அதாவது புஷ்டாப். இப்போ 30.4 அப்படின்றான். அப்போ புஷ்டாப்புக்கு உள்ள இடம் 4 ஒரு டெசிமல், ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான். புஷ்டாப்புக்கு அடுத்து உள்ளது மட்டும் சொல்கிறேன். மொத்தமாக பார்த்தா 3 சிக்னிஃபிகண்ட் நம்பர். புஷ்டாப்புக்கு அடுத்து உள்ள சிக்னிஃபிகண்ட் நம்பர் 1. ஷுட் ரீடைன் வைத்திருக்க வேண்டும் as many decimal places. decimal placesனா புஷ்டாப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்களை வைத்திருக்க வேண்டும். எத்தனை இடங்களை வச்சிருக்கணும்? as there are in the number with the smallest number of the decimal places. asனா இவ்வாறாக there are the numberனா எண்ணிக்கையில் இருந்தது. இது with the smallest number of the decimal places. அப்போ டெசிமல் பிளேஸில் சின்ன இடம் தான் இது வச்சுருக்கணும் அப்படிங்கிறான், ரைட்டா? அப்படின்னு மீனிங் என்ன? அஸ்னா எப்படி வச்சுருக்கணும்னா தேர் ஆர் அங்கே இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இந்த நம்பர் எண்ணிக்கையில் அந்த இருக்கணும். எண்ணிக்கையில் எது இருக்கணும்? சிக்னிஃபிகண்ட் நம்பர் எண்ணிக்கையில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? வித் த ஸ்மாலஸ்ட் நம்பர், சிறிய எண்ணிக்கையிலான ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான் இருக்கணும். ஆஃப் டெசிமல் பிளேசஸ், டெசிமலுக்கு அடுத்து உள்ளதில் சிறிய எண்ணிக்கையிலான டெசிமல் பிளேசஸ் தான் இருக்கணும்ன்ற. அப்போ புஷ்டாப்புக்கு அடுத்து வர வேண்டியது சிறிய எண்ணிக்கையிலானது தான் இருக்கணும் என்றது இதனோட பொருள், ரைட்டா? இது வேணால் பாருங்கள் திரும்பி. அந்த அடிஷனல் சப்ட்ராக்ஷனில் வரக்கூடிய முடிவான விடையானது ஷுட் வைத்திருக்க வேண்டும். ரீடைன்னா தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? as many decimal places, அதாவது எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்க வேண்டும் என்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளவு இருக்க வேண்டும்? as there are in the நம்பர்னா அது எண்ணிக்கையில் எவ்வளோ இருக்கணும்? as there are in the number, டெசிமலுக்கு உள்ளது பின்னாடி உள்ளது எவ்வளோ இருக்கணும்? as there are in the number, அவைகள் எண்ணிக்கையில் எவ்வளோ இருக்கணும்னா with the smallest number of decimal places, சிறிய எண்ணிக்கையிலான டெசிமல் இடங்களை வைத்திருக்கணும். டெசிமல்னாலே புஷ்டாப்புக்கு வர வேண்டியது தான். சிறிய இடங்கள், சிறியனா டெசிமலுக்கு எடுத்து 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட், ஒரு எண்ணம் 2 எண்ணம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே 5 எண்ணம் 6 எண்ணம் இருக்கக்கூடாதுன்றான். சரி, நெக்ஸ்ட்டு உதாரணமாக இந்த மாதிரி உதாரணம் போட்டிருக்கான் பாருங்கள். என்ன போட்டிருக்கான் பாருங்கள். இப்போது 3.1 எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் நம்பர்? 2. அடுத்து அது 2ஐயும் கூட்டினா 1.780 1.780ன்றான். இந்த 1.780 அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்ட் நம்பர் எவ்வளோ? 4. ஏன் 4ன்றீங்க? அப்போ சைவருக்கு அடுத்த 0 இல்லையே. சைவருக்கு அடுத்து 0 வந்தால் தானே அந்த சைவர் எடுத்துக்கணும் முடியும். ஆனால் அது எப்போ எடுத்துக்கிறனோ அது புஷ்டாப் இல்லாமல் இருந்தால் தான். இது இந்த நடுவில் ஒரு புஷ்டாப் வந்திருக்குல்ல, 1 அந்த புள்ளி இல்லாமல் 1780ன்னு வந்தால் நீ அந்த சைவர் எடுக்க வேண்டாம். 3 தான் உனக்கு
சிக்னிஃபிகண்ட் நம்பர். ஆனால் புள்ளி வந்ததுக்கப்புறம் சைவர் வந்தால், புள்ளி வந்ததுக்கு வலது சைடில், இடது சைடில் கிடையாது, வலது சைடில் வந்தால், புள்ளி வந்ததுக்கப்புறம் வலது சைடில் வந்தால், இடது சைடில் ஒரு நம்பர் இருந்தால், புள்ளி வந்ததுக்கப்புறம் புள்ளி வந்துருச்சு, இடது சைடில் ஒரு நம்பர் இருக்கணும், இருந்து வலது சைடில் உனக்கு சைவர் வந்தால் நீ அந்த சைவர் எடுத்துக்கலாம். ரைட்டா? எங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 4 சிக்னிஃபிகண்ட் நம்பர். இது 2, இது 4, ரெண்டையும் இது இன்னும் மூணாவது என்னது, அது 4 சிக்னிஃபிகண்ட். இது 3ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது, 6.92 வருது. அப்போ புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் வருது. ரைட்டா? 3 சிக்னிஃபிகண்ட் நம்பர். இவள் இருக்கக்கூடாதுன்றான், சின்னதாக தான் இருக்கணும்ன்றான். புள்ளிக்கு அடுத்து அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், புள்ளிக்கு அடுத்து சிறியதாக தான் இருக்கணும்ன்றான். அடிஷன்லையோ மல்டிப்ளிகேஷன்லையோ முடிவான ரிசல்ட் வந்து ஷுட் ரீட்டைன் இருக்க வேண்டும். as many as டெசிமல் பிளேசஸ், தேவையான அளவுக்கு தான் டெசிமல் இடங்கள் இருக்கணும். டெசிமலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்கள் as many டெசிமல் பிளேசஸ். அப்படின்னா புஸ்டாப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்கள் தேவையான அளவுக்கு தான் இருக்கணும். எப்படின்னா தேர் ஆர் இந்த நம்பர், அந்த புஸ்டாப்புக்கு அடுத்து உள்ள சொல்கிறோம். தேர் ஆர் இன் நம்பர், அது எத்தனை எண்ணிக்கையில் இருக்கணும்னா வித் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ், சிறிய எண்ணிக்கையில் தான் இருக்கணும். இப்படி 3 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாதுன்றான். 6.926 இருக்கக்கூடாது, சிறிய எண்ணிக்கை 1ஓ 2ஓ தான் இருக்கணும் அப்படிங்கிறான். இப்போ 3 இருக்கக்கூடாது, 9, 2, 6. அப்போ 3 புள்ளிக்கு அடுத்து 3 இருக்குல்லையே, 3 இருக்கக்கூடாதுன்றான். அப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சுருக்கணும். இப்போ ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் இஸ் 1. அப்போது நல்லப்பா, ஹியர் இங்கே த லீஸ்ட் நம்பர் குறைவான எண்ணிக்கையில் உள்ள சிக்னிஃபிகண்ட் டிஜிட், சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிடத்தக்க இலக்கங்கள், ஆஃப்டர் த டெசிமல் புஸ்டாப்புக்கு அடுத்து குறைவான புஸ்டாப், இந்த 6 புள்ளிக்கு அடுத்து தான் சொல்கிறான், புள்ளிக்கு அடுத்து குறைவான எண்ணிக்கையில் உள்ள சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து 1ன்னா என்னது, அப்போ நம்ம 6.9 தான் வரும். எவ்வளோ வரும்னா 6.2 இருக்குது. அந்த கடைசியில் உள்ள 6 இருக்குல்ல, 6 வந்து 5க்கு மேலே போயிடுச்சு. அப்போ அந்த 6 5க்கு மேலே போனால் 2 3 ஆகிடும். அப்போ அந்த 3 9க்கு அடுத்து 3 வந்துடும். அந்த 3 ஆனது 5க்கு கீழே இருக்குனால அந்த 9 9ஆகவே தான் இருக்கும். 5க்கு மேலே போல இல்லை, 5க்கு கீழே இருக்குன்னா 9 9ஆக தான் இருக்கும். ரைட்டா? அப்போ ஹென்ஸ் த ரிசல்ட் வில் பி 6.9. இந்த சுருக்கிட்டா இல்லையா, புஸ்டாப்புக்கு அடுத்து சிறியதாக தான் இருக்கணும், ரொம்ப நீண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல 6.9 தான் விடை. அப்போ நெக்ஸ்ட் இந்த இதையும் பாருங்கள், 12.637 12.637 ஆயிடுச்சா. இது ஏன் சுருக்குனான்னு பாருங்கள், ஏன்னா 2 தான் இருக்குது. இங்கே ஏன்னு பாருங்கள், இங்கே குறைந்த அளவு எவ்வளோ 2 தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 பெருக்கிருக்காங்க, 3.1 1.780 2.04. இதில் இதில் எத்தனை இலக்கம் இருக்குது, 2 இலக்கம் இருக்குது. ரெண்டாவதுல எத்தனை இருக்குது சிக்னிஃபிகண்ட் நம்பர், 4 இருக்குது. மூணாவதுல எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போ இந்த 3லேயுமே எது கம்மியான சிக்னிஃபிகண்ட் நம்பர், இந்த 3.1 தான் கம்மியாக. அப்போ விடையும் அந்த கம்மியான சிக்னிஃபிகண்ட் நம்பரில் இருக்கணும். நீ இந்த எத்தனை கூட்டியிருக்கியோ அப்போ இப்போ இது 2 சிக்னிஃபிகண்ட் நம்பர், ரெண்டாவது 4, மூணாவது 4. அப்போ ஒரு 3.1 2 சிக்னிஃபிகண்ட் நம்பர், ரெண்டாவது வந்து 4 சிக்னிஃபிகண்ட் நம்பர், மூணாவது 4. அப்போ இது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியானது, இதுதான் கம்மியானது. அப்போ விடையும் எவ்வளோ வந்தாலும் நீ அந்த விடை இதில் 2 சிக்னிஃபிகண்ட் இருந்ததுன்னா கம்மியானது, அதே 2 சிக்னிஃபிகண்ட் ஆகும். விடை எத்தனை வந்திருக்கு, 6.926 வந்திருக்கிறது. ஆனால் இதை நீ 2 ஆக்கிக்கணும், 6.9 ஆக்கிக்கணும். எப்படி 9 வந்துச்சுன்னா, அதாவது 9க்கு அடுத்து 2 இருக்குது, 2 வந்து 5 கீழே இருக்குது, அதனால் 9. அப்போ 2 வந்து 3 ஆகும். ஏன்னா கடைசி 6 இருக்குது, 5க்கு மேலே இருக்குன்னா அந்த 2 3 ஆயிடும். அந்த 3 வந்து எவ்வளோ இருக்குது, 5 கீழே இருக்குது. அப்போ 9 9ஆக தான் இருக்கும். 6.9 2 சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆக்கிட்டானா 2 ஆக்கிட்டானா. ஏன்னா கூட்டும்போது 3 இருந்தது, 2 1 4 1 4 1. அப்போ 2 4 4 சிக்னிஃபிகண்ட் நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட் நம்பர் 1. அப்போ விடை வந்து நம்மளுக்கு குறைந்த அளவு சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான் இருக்கணும், 2 தான் இருக்கணும். ரைட்டா? அதை இங்கேயும் பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கான், முதல்ல சிக்னிஃபிகண்ட் 12.637 அதுலேருந்து டிவைடு பண்ணியிருக்கான். டிவைடு பண்ணி 2.42. அப்போ டிவைடு பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு, 10.217. அப்போ இதில் 5 சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்திருக்கு. அப்போது இப்போ வகுத்து கழிச்சிருக்கேன். அப்போது 12 கூட்டியிருக்கான், ரெண்டாவது 12.637 5 சிக்னிஃபிகண்ட் நம்பர். அதுலேருந்து 3 சிக்னிஃபிகண்ட் நம்பர் கழிச்சிருக்கேன், வந்தது 5 சிக்னிஃபிகண்ட் நம்பர். ஆனால் எவ்வளோ நம்மளுக்கு இருக்கணும், இதில் 3 சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான் வைக்கணும். ஏன்னா இது 12.637 5 சிக்னிஃபிகண்ட் நம்பர். அடுத்து கழிச்சதுன்னு 3 சிக்னிஃபிகண்ட். இந்த ரெண்டுலேயும் எது கம்மியான சிக்னிஃபிகண்ட் நம்பரு, 3 தான். அப்போ விடையும் 3 தான். 3 சிக்னிஃபிகண்ட் நம்பருக்கு நீ கொண்டு வந்துடணும். அப்போ அந்த 10.217
அந்த 3 சிக்னிஃபிகண்ட் நம்பர் மாற்றினா இப்போ கடைசியில் 7 இருக்குது. அப்போ 7ன்னு 5க்கு மேலே இருக்குது. அப்போ அந்த முன்னாடி உள்ள 1 2 ஆயிரும். ரைட்டா? 7க்கு முன்னாடி உள்ள 2 ஆயிரும். இப்போ அந்த 2 4வது இடத்துல 2 இருக்கிறது, 1க்கு மேலே 2 இருக்கிறது, அதுக்கு முந்தினது 2 இருக்குது. அப்போ 2ன்றது 5க்கு கீழே, அப்போ அதுக்கு முந்தின உள்ள 2 2ஆக தான் இருக்கும். அப்போ 10.2 ஆக்கிடணும். ஏன் 10.2 ஆக்கணும்னா இங்கே நம்ம கழிக்கிற இடம் வந்து 3, முதல்ல அதாவது மேலே உள்ளது 5 டிவைடட் பை 3. அப்போ எது சிறுசு? இந்த டிவைடட் பை 3 இந்த டிவைட் பை 2.4 தான் சிறுசு, 3 சிக்னிஃபிகண்ட் நம்பரு. அப்போ நம்ம 3 ஆக்கிக்கிறோம். அதுதான் 3 ஆக்கியிருப்பான் பாருங்கள். Hence, here the least number of significant digits after the decimal is 2. அப்போ அதனால் பார்த்துங்க, லீஸ்ட் இங்கே த லீஸ்ட் நம்பர்னு சொன்ன என்னது? த குறைந்த அளவு. இங்கே இந்த இடத்துல என்னது? குறைந்த அளவு எண்ணிக்கையிலான சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் இஸ் 2. அப்போ நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள். டெசிமலுக்கு அடுத்து 2 இருக்குது. ரைட்டா? டெசிமலுக்கு அடுத்து 2 சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான் இங்கே இருக்கிறது, குறைந்த அளவு. நான் ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் இஸ் 2. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதில் 12 நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ இப்படி பார்த்துங்க, 12.637 12.637ன்னா புஷ்டாப்புக்கு அடுத்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குது? அது இவன் புஷ்டாப்புக்கு அடுத்து பார்க்குறான். புஷ்டாப்புக்கு அடுத்து 3 இருக்குது. ரைட்டா? அடுத்ததில் புஷ்டாப்புக்கு 2.47 புஷ்டாப்புக்கு அடுத்து 2 இருக்குது. அப்போது எது சிறுசு? புஷ்டாப்புக்கு அடுத்து 2 தான் சிறுசு, 2.42 புஷ்டாப்புக்கு அடுத்து 2 இருக்குது. அப்போ இங்கே விடையில் 10.217. அப்போ புஷ்டாப்புக்கு அடுத்து 3 சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குது. அதை நீ குறைக்கணும். எப்படி 2ஆக குறைக்கணும்? ஏன்னா 2 தானே இருக்குது. குறைந்த அளவு 2 புஷ்டாப்புக்கு எடுத்து 2 தான் இருக்குது. அதான் சொல்லலாம். ஹியர் த லீஸ்ட் நம்பர் குறைந்த அளவு சிக்னிஃபிகண்ட் நம்பர். சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிடத்தக்க எண்கள், டிஜிட், இலக்கங்கள். எப்போ? ஆஃப்டர் த டெசிமலை புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடியது. புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குது? மொத்தமாக பார்த்தோம்னா அவ்வளவு, நீ மொத்தமாக தான் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் அப்படி சொல்கிறான். புள்ளிக்கு அடுத்து இருக்குது 2 இருக்கிறது. அப்போது விடையிலேயே நீ 2 ஆக்கிடணும். விடையில் 3 இருக்கிறது புள்ளிக்கு அடுத்து. அதான் ஹென்ஸ் த ரிசல்ட் வில் பி 10.22 10.217. ரைட்டா? 217 இருக்கு இல்லையா? அப்போ அது புள்ளிக்கு அடுத்து நம்ம 2 ஆக்கிடணும். 2 ஆக்கினா 7 இருக்குது. 7 5க்கு மேலே 1, 5க்கு மேலே போச்சுன்னா அந்த 1 2 ஆயிரும். ரைட்டா? அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அப்போ பெருக்கல் மற்றும் வகுத்தல். இப்போ கூட்டல் கழித்தலை பார்த்தாச்சு. பெருக்கல் வகுத்தல். இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், பெருக்கல்லையோ இல்லை வகுத்தல்லையோ, நல்லா பார்த்துங்க, பெருக்கலோ அல்லது வகுத்தலோ, த ஃபைனல் ரிசல்ட் முடிவான விடை. பெருக்குனாலும் இப்போ 3 + 3 × 2 6, அதான ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ 4 டிவைடட் பை 2, அப்போ 2, இதுதான ஃபைனல் ரிசல்ட்டு. இன் பெருக்கல்லையோ அல்லது வகுத்தல்லையோ த ஃபைனல் ரிசல்ட் முடிவான விடையானது ஷுட் ரீடைன் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? as many significant figures, அதாவது குறிப்பிட்ட அளவு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்க வேண்டும். எப்படி? as many significant figures, குறிப்பிட்ட இலக்கங்கள் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் குறிப்பிட்ட இலக்கங்கள்? அது சேம் தான். as there are in the original number with the smallest number of significant number. as there are, அங்கே ஒரிஜினல் நம்பர், ஒரிஜினல் என்னது? எதை வச்சு நீ பெருக்கணியோ எதை வச்சு வகுத்தையோ அதில் உள்ள ஒரிஜினல் சிக்னிஃபிகண்ட் நம்பர். as there is in the original number with the smallest number of significant number. ஒரிஜினல் நம்பர் உண்மையான நம்பர் எண்ணிக்கையானது என்ன எண்ணிக்கை? வித் அந்த 2 இருக்குல்ல, இப்போ ஒன்னே பெருக்கிற, அப்போ இந்த 2ல் எது சின்ன எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கை தான் விடையிலே இருக்கணும்ன்றான். வித் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் நம்பர். இந்த ஸ்மாலஸ்ட் சிறிய குறிப்பிடத்தக்க எண்ணான ஒரிஜினல்னால் எதை வச்சு நீ வகுத்தையோ எதை வச்சு பெருக்கணையோ அதில் உள்ள ஸ்மாலஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான் விடையிலே இருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ 1.21 எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பரு? 3 இருக்கிறது. ரைட்டா? அப்போது 3 6.72 எத்தனை இருக்குது? 4 இருக்கிறது. அப்போ அந்த 3 தான் கம்மி. அப்போ விடையிலே 3 தான் வரணும். அப்போது 4 என்ன விடை வருது? 4 3.43 1 2 எத்தனை? 6 சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்துருச்சு. எதை? ஆனால் இது எத்தனை ஆக்கணும்? 3 ஆக்கணும். ஏன் 3 ஆக்கணும்னா இந்த 2 ஒரிஜினல் நம்பர், இந்த 2 ஒரிஜினல் நம்பர் 1.21 ஒரிஜினல், அதே மாதிரி 3 4 7 ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் பெருக்கும்போது இது வருது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கான்? ஒரிஜினலில் உள்ள ஸ்மாலஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர் தான் விடையிலே இருக்கணும்ன்றான். அதான் மீனிங். ஒரிஜினலில் உள்ள ஸ்மாலஸ்ட் தான் பாருங்க. த ஃபைனல் ரிசல்ட் முடிவான விடையானது ஷுட் ரீடைன் as many significant number வைத்திருக்க வேண்டும். எதை? சிக்னிஃபிகண்ட் நம்பர், குறிப்பிட்ட எண்களை வைத்திருக்க வேண்டும். எப்படின்னா as there are in the original number, ஒரிஜினல் இந்த 2 தான் ஒரிஜினல் நம்பர், எதை வச்சு பெருக்கிறோமோ as there are ஒரிஜினல் நம்பர், அது எண்ணிக்கை, ஒரிஜினல் எண்ணிக்கையானது வித் த ஸ்மாலஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் சிறிய
சிக்னிஃபிகன்ட் குறிப்பிட்ட எண்ணிக்கையை வைத்திருக்க வேண்டும். அந்த இந்த இதை வச்சு ஒரிஜினலில் உள்ள சிறிய எண்ணிக்கை தான் அந்த விடை வைத்திருக்க வேண்டும். எது த ஃபைனல் ரிசல்ட் வைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறான். அப்போ என்ன வச்சு அந்த விடை சின்னது என்னது 1.2 தான் சின்னது, இது 3, 6, 7, 2 பெருசு. அப்போ இந்த 3 சிக்னிஃபிகன்ட் நம்பர் தான் வரணும். அப்போ இந்த என்ன பண்ணோம் 44 2 ஆயிடுச்சு, 4 43 இதுன்னா கடைசியில் உள்ளது என்னது 3க்கு அடுத்து என்ன இருக்குது 1 இருக்குது. அதே இது அதுக்கடுத்து 2 இருக்குது. இப்போ 2 இப்போ 1 இப்போ லாஸ்ட்டில் 2 இருக்குது, 2ன்றது 5 கீழே இருக்குது. அப்படின்னா அது 1 ஒன்றா தான், அதுக்கு முந்தைய 1 ஒன்றா தான் இருக்கும். அப்போ 31 அது அப்போ இந்த 31 1 இருக்குது, அதுக்கு முன்னாடி 3 இருக்குது, இந்த 1 5 கீழே இருக்குது. அப்போ அந்த 3 அப்படியே தான் இருக்கும், ரைட்டா, மாறாது. இப்போ 4க்கு பின்னாடி என்ன இருக்குது 3 இருக்குது, 3 5க்கு கீழே இருக்குது. அப்போ முன்னாடி உள்ள 4 அப்படியே தான் இருக்கும். அதனால் 44.4, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் ஹியர் இங்கே வந்து த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் அட் த மெஷர்டு வேல்யூ இஸ் 3. அப்போ இந்த இடத்துல என்னது குறைந்த அளவு எண்ணிக்கையிலான லீஸ்ட் நம்பர் குறைந்த எண்ணிக்கையிலான சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ், அப்புறம் குறிப்பிட்ட இலக்கங்கள், குறைந்த எண்ணிக்கையிலான குறிப்பிட்ட இலக்கங்கள். அப்போ குறைந்த எண்ணிக்கையிலான குறிப்பிட்ட இலக்கங்கள் எவ்வளவு 1.21 3 6 7 2. குறைந்த அளவிலான சிக்னிஃபிகன்ட் நம்பர் எவ்வளவு 1.21 தானே, 3 தானே, 3 இலக்கங்களை தானே கொண்டிருக்கிறது. அதர்ஸ் ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இந்த மெஷர்டு வெளியே கேட்குறான். மெஷர்டு அளவிடப்பட்ட மதிப்பில் இஸ் 3. அளவிடப்பட்ட விடையில் சொல்கிறான். ஏன்னா விடை என்னவாக இருக்கணும், எது வந்து கம்மியான வேல்யூ இருக்கோ சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்கோ அதான் விடையாக இருக்கணும். அதாவது ஒரிஜினல் நம்பர் 1.21 ஒரிஜினல், 3 6 7 2 ஒரிஜினல். இந்த ரெண்டில் எது கம்மியான சிக்னிஃபிகன்ட் நம்பர், அப்போ 1.21 சிக்னிஃபிகன்ட் நம்பரு, அந்த அளவு தான் விடை இருக்கணும்ன்றான். அது 44. அதான் சொல்கிறேன் ஹியர் இங்கே த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ். அப்போ குறைந்த அளவு குறிப்பிட்ட இலக்கங்கள் இந்த மெஷர்டு வேல்யூ, மெஷர்னா அளவிடப்பட்ட அந்த விடையை சொல்கிறான். மெஷர்டு வேல்யூ அளவிடப்பட்ட ரிசல்ட்டை சொல்கிறான். அளவிடப்பட்ட மதிப்புகளில் உள்ள குறைந்த அளவு சிக்னிஃபிகன்ட் குறிப்பிட்ட இலக்கங்கள் 3ஆக கொண்டு வந்துட்டான், ரைட்டா. ஹென்ஸ் ஆகவே த ரிசல்ட்னா முடிவானது when rounded up to 3. இதில் ரவுண்டட் ஆஃப் பண்ணிட்டேன், ரவுண்டட் ஆஃப் பண்ணுறது 3 நம்பரை குறைக்கிறது, ரைட், 3 சிக்னிஃபிகன்ட் நம்பரை குறைக்கிறது. ஹென்ஸ் ஆகவே த ரிசல்ட் முடிவானது when rounded ஆஃப்னா ரவுண்ட் பண்ணுறது, ரவுண்ட்னா எண்ணிக்கையை குறைக்கிறது, புஷ்டாப்புக்குள்ளே உள்ள முன்னாடி பின்னாடி உள்ளதெல்லாம் குறைக்கிறது, ரவுண்டட் ஆஃப் பண்ணி எது வரைக்கும் கொண்டு வந்திருக்கான் 3 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் 3 குறிப்பிடத்தக்க இலக்கங்களாக ரவுண்டட் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. செய்து என்ன கிடைக்குது 44.4 கிடைக்கிறது. இந்த உதாரணம் ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ வகுத்தல், இப்போ பெருக்கல் முடிஞ்சிச்சு, கூட்டல், அதுக்கடுத்து கழித்தல், அதுக்கடுத்து பெருக்கல் முடிஞ்சிச்சு. இப்போ வகுத்தலில் வருவோம். வகுத்தலில் 36.72. அப்போ எத்தனை சிக்னிஃபிகன்ட் நம்பர் 4. அப்போ டிவைடட் பை 1.2 எத்தனை சிக்னிஃபிகன்ட் நம்பர் 2. அப்போ விட எத்தனை சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்கணும் 2ல் தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரிஜினல் என்னது, இது 4 இன்னொன்று 2. எது குறைந்த அளவோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ வந்திருக்கு விடை 30.6 வந்திருக்கு. எத்தனை 3 சிக்னிஃபிகன்ட் நம்பர் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு 2 தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரிஜினல் என்ன கொடுத்துருக்கான், 36.72 4 சிக்னிஃபிகன்ட் நம்பர், அடுத்து டிவைடட் பை 1.2 இது 2 சிக்னிஃபிகன்ட் நம்பர். அப்போ விடையே 2 சிக்னிஃபிகன்ட் நம்பர் தான் இருக்கணும். ஆனால் என்ன வந்திருக்கு 30.6 வந்திருக்கு 3. அப்போ இதை 2ஆக குறைக்கணும்னா என்ன செய்யணும், அந்த 6 வந்து புஷ்டாப்புக்கு அடுத்து உள்ள 6 5க்கு மேலே இருக்கா, அப்போது அதுக்கு முந்தி உள்ள 0 1 ஆயிடுமா, அப்போ 31 ஆயிடுச்சு, சரியா. இவ்வளோ தான். ஹியர் இங்கே த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இந்த மெஷர்டு வேல்யூ இஸ் 2. இங்கே 2 ஆயிடுச்சா லீஸ்ட் நம்பர். ஏன்னா அது முதல்ல வந்து 1.2 தான் இருக்குது ஒரிஜினல் நம்பரில், சிக்னிஃபிகன்ட் நம்பர் 2 தான் ஆகணும். என்ன நம்ம ஒரிஜினல் நம்பரில் பெருக்கவோ கூட்டவோ கழித்தல் செய்யும்போது ஒரிஜினல் நம்பரில் எது கம்மியான சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீ விடையே வச்சுக்கிறணும், ரைட்டா. விடையை மாற்றி எடுக்கக்கூடாது, விடையை அந்த அளவுக்கு தான் நீ கொண்டு வந்துடணும். ஹியர் த லீஸ்ட் நம்பர் குறைந்த எண்ணிக்கையிலான சிக்னிஃபிகன்ட் நம்பர், குறிப்பிடத்தக்க இலக்கங்கள் எவ்வளவாக இருக்கிறது இந்த மெஷர்டு வேல்யூ. மெஷர்ட்னா அளவிடப்பட்ட மதிப்பில், அதாவது ரிசல்ட்டை சொல்கிறாங்க. அளவிடப்பட்ட மதிப்பில் குறைந்த எண்ணிக்கையிலான குறிப்பிடத்தக்க இலக்கங்கள் எத்தனை 2 தான் வந்துச்சா. ஹென்ஸ் த ரிசல்ட் வென் ரவுண்டட் ஆஃப். அப்போ இதனால் நாம் ரவுண்டட் ஆஃப் பண்ணுறோம். ரவுண்டட் ஆஃப் பண்ணோம்ல 3 வந்து 2 ஆகிட்டோம்ல. ஹென்ஸ் ஆகவே த ரிசல்ட் முடிவானது வென் ரவுண்டட் ஆஃப் செய்யும்போது எதற்கு ரவுண்டட் 2 சிக்னிஃபிகன்ட் டிஜிட் பிகம்ஸ், அந்த ரவுண்டட் ஆஃப் செய்யும்போது என்னவா இருக்கு 2 சிக்னிஃபிகன்ட் டிஜிட். சிக்னிஃபிகன்ட் டிஜிட்னா குறிப்பிடத்தக்க
எண்கள் குறிப்பிடத்தக்க இலக்கங்கள் எவ்வாறாக மாறுகிறது? பிகம்ஸ் ஆகிறது 31 ஆகிறது. ரைட்டா? சரி, அடுத்தது வேறு பார்க்கலாம்.